ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக என்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, நான் ஆல்ரெடி இதோட பார்ட் 1 வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து நான் ரியலாகவே மைக் மாட்டி என்னோடய வாய்ஸில் வந்து நான் பேசியிருப்பேன். எனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நான் பேசி ஓரளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோ. பட் அதோட பார்ட் 2 ஏன் இப்படி செப்பரேட்னா, டைமிங் டியூரேஷனும் கூட. இன்னொன்று என்னென்னா, நான் பேசுகிறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அது எனக்கே தெரியலை. ஏன்னா இப்போ கூட நான் வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கேன். பட் வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அது எனக்கு தெரியலை. லாஸ்ட்டாக நான் எல்லாமே முடிச்சுட்டு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னென்னா, இந்த ப்ளூடூத் மைக் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும் எதுவுமே தெரியலை. இன்னொன்று, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதும் சரி, இதில் இருக்கிற எல்லாமே எனக்காக தெரிஞ்சு நானாக யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு தான். யார்கிட்டேயுமே ஒரு சஜஷன் கேட்டோ எதுவுமே நான் பண்ணலை. இது எனக்காக தெரிஞ்சு நான் பண்ணுறேன். ஸோ இந்த மைக்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியலை. நான் அடுக்க இந்த மைக்கை போட்டு பேசிகிட்டே இருந்திருக்கேன். எதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால தான் இப்போ திரும்பி இந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இதுலேயுமே நான் என்ன அப்போ பேசிகிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரில. நான் வந்து தண்ணி தவிக்கிறத பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். வெயில் இவ்வளோ அடிக்குது, அதனால் தண்ணி எவ்வளோ குடித்தாலும் தண்ணி தாகமே தீரலை அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் எப்படி எதையோ எனக்கு தோன்றதெல்லாம் பேசினேன், அதே மாதிரி தான் இந்த வீடியோலேயும் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ வாங்க, நான் என்னோடய வாய்ஸ் ஓவர் நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் வந்து ஓரளவுக்கு இந்த வீடியோ நல்லா போகும்னு நம்புகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, தலைக்குழம்பு வைக்கிறதுக்காண்டி சின்ன வெங்காயத்தை வந்து எப்போவுமே நான் தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை உரித்து எடுத்துக்கிடுவேன். அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சின்ன வெங்காயத்தை வந்து தண்ணியில் ஊற போட்டு உரிக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது எப்படி இந்த வீடியோ போகும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிக்குமான்னு கூட எனக்கு தெரியலை. லூஸு மாதிரி நானாக ஒரு வாய்ஸ் ஓவரும், அதில் லூஸு மாதிரி நானாக பேசிகிட்டு இருக்க போகிறேன். பட் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் வீடியோ. இனிமேல் கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஏதோ ஒரு அறியாத பிள்ளை தெரியாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இன்றைக்கி வந்து தலைக்குழம்பு வந்து என்னோட ஸ்டைலில் தான் நான் எல்லா குழம்புமே வைப்பேன். யூடியூப் பார்ப்பேன். பட் வந்து என்ன தான் நான் ஒரு 3-4 வீடியோ பார்த்தாலும் கடைசி அதை என்னோடய ஸ்டைலாக கொண்டு வந்துடுவேன். அதில் இருக்கிற மாதிரி அப்படியே அக்யூரேட்டாக நான் பண்ணவே மாட்டேன். அது வந்து என்னோடய பழக்கம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தலைக்குழம்பு வந்து ரொம்ப மசாலாஸ் போட்டால் எனக்கும் பிடிக்காது, என் ஹஸ்பண்டுக்கும் சுத்தமாக பிடிக்காது. அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் வந்து நிறைய இருக்கக்கூடாது. ரொம்ப மைல்டாக இருக்கணும். காரமும் சரி, உப்பும் சரி, உரப்பும் சரி, புளிப்பும் சரி, மைல்டாக தான் இருக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும். அதனால தான் எங்களுக்கு வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாமே அதிகமாக தெரியும். உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே அதிகமாக போட்டிருக்க மாதிரி தெரியும். அது ஒரு மாதிரி எங்களுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆகிடும். எங்களால் நல்லா சாப்பிட முடியாது. ஸோ நாங்கள் வந்து இது ஹெல்த்துக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு பழகுனது. அது அப்படியே எங்களுக்கு கண்டினியூ ஆகி இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்டா கூட ஐயோ உப்பு அதிகமாக இருக்கே, அதுவும் இந்த பானிபூரி, காளான்லாம் எப்போயாவது ஆசைப்பட்டு நம்ம போய் சாப்பிட்டா அதில் உப்பு அவ்வளோ கரிக்குது. பட் எப்படி மக்கள் எல்லோரும் அதை எவ்வளோ தூரம் சாப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம என்னைக்காவது போய் நாங்கள் 4 பேருக்கு ஒரு பிளேட் இல்லாட்டி 2 பிளேட் தான் வாங்குவோம். அதாவது ஒரு பானிபூரினா ஒரு காளான் இந்த மாதிரி தான் வாங்குவோம். ஸோ அது அவ்வளோ உப்பு கரிக்குது. ஆனால் வந்து ஒரு சில பேர் அதை ரெகுலராக சாப்பிட்றீங்க. என்னோடய கைண்டான ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்சால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்காதீங்க. என் குழந்தைங்களுக்குமே நான் என்னைக்காவது ரொம்ப ரேராக நம்ம சிட்டிக்குள்ளே போகிறப்ப ரொம்ப ஏதாவது ஒன்று சாப்பிட்ணுன்னு தோன்றப்ப எனக்கு தெரிஞ்சு நான் கணக்கு போட்டு சொன்னால் வருஷத்தில் ஒரு 4 தடவை தான் அதிகபட்சமாக இந்த காளான் பானிபூரி வந்து சாப்பிடுவோம். இடையில வாங்கி சாப்பிட மாட்டோம். ஒரு சில பேர் அதை பழக்கமாகவே வச்சுருக்காங்க. இந்த வாரமாக இந்த சண்டே போய் நம்ம அதை சாப்பிட்றணும், அந்த கடையில் போய் சாப்பிட்றணும். அதெல்லாம் ஒரு தப்பான பழக்க வழக்கம். தயவு செஞ்சு அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எதுக்கு இந்த தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றுறேன்னு எனக்கு தெரியலைங்க, மறந்து போச்சு. மூளை ஃப்ரை பண்ண போகிறேன். நான் எப்படி மூளை ஃப்ரை பண்ணுவேன்னா, மூளையை வந்து கழுவி எடுத்துக்கிட்டு தோசைக்கல் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த மூளையெல்லாம் போட்டுட்டு பெருசாகவே தான் போடுறேன் மூளையை. இந்த மூளை ஓரளவு வெந்த பின்னாடி அதை நம்மளே கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் வந்து இப்படி தான் மூளை ஃப்ரை செய்வேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படியே செஞ்சு பாருங்கள். அதில் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. இந்த வீடியோ நான் எடுத்தது மீனாட்சி தேரோட்டம் முடிஞ்சு மறுநாள் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நான் லைவ் வந்து இனிமேல் டெய்லி போடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதை என் ஹஸ்பண்ட்கிட்ட பேசி, அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும், பேட் கமெண்ட்ஸ் வரும். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் எதுவும் நினச்சிக்கக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி, நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே, நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து இப்போ அடுத்த ஒரு முயற்சியில் அதை எடுத்திருக்கேன்.
சரி ஓகே. இப்போ நான் வந்து மூளை ஃப்ரைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, மூளையை எண்ணெயில் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இது ஓரளவு வெந்த பின்னாடி நம்ம நான் கரண்டி வச்சுருக்கேன்ல, அந்த கரண்டிலே ஒரு 4-5 பீஸாக அதை நான் வந்து கட் பண்ணி விட்டுருவேன். இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறம் இதில் நான் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதிலேயே வந்து வதக்கியிருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம எப்படி சிக்கன் 65 சாப்பிட்றப்போ வெங்காயத்தை கடிச்சிக்கிடுவோம், அந்த மாதிரி அப்பப்போ இதில் வெங்காயம் கடிப்பட்டாலே போதும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். அது போக மிளகு சீரக தூளை அதாவது பொடி பண்ணி அந்த பொடியை கொஞ்சம் தூவி விட்டுருக்கேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மூளை ஃப்ரை, மூளை வறுவல்னு கூட நீங்கள் சொல்லலாம். நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன், ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருவேன். அந்த சைடு வந்து சாதம் வெந்துச்சுன்னு சொல்லி சாதத்தை வந்து வடித்து விட்டுட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக ஆயிடுச்சு, இப்படி வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. இந்த ஃப்ரை செய்யும்போதே நான் ஒரு காவாசி சாப்பிட்டுட்டேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அவருக்கு ஒரு மேக்ஸிமம் அவருக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். ஒரு சில இதை வந்து நான் சாப்பிட்டு இந்த மூளை ஃப்ரையோட வேறு ஏதோ ஒன்றும் இல்லை, ஆட்டோட நாக்குன்னு நினைக்கிறேன், அதுவும் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு சில பேருக்கு என்னடா அப்படின்னு தோணும். பட்டு ஹஸ்பண்ட் சரி நானும் சரி அதெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டோம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாதம் ஒரு பக்கம் வெந்துருச்சு, மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நான் வந்து ஆட்டுத்தலை குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த மூளை வறுவல் செஞ்ச தோசைக்கல்லில் வந்து சாதத்தை போட்டு நல்லா பெனஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு இதுதான் காலையில் சாப்பாடு எனக்கு அன்றைக்கி காலையில் எதுவுமே நான் செய்யலை, பால் குடிச்சதோடு விட்டுருப்பேன், ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வந்து சாதம் கொஞ்சம் போட்டு அதை நல்லா வந்து லைட்டாக பெரட்டி நானும் சாப்பிட்டு தம்பிக்கு ஊட்டி விட்டேன். தம்பி சாப்பிட்டு தூங்கிட்டார். குழந்தை வந்து இதை சாப்பிட்டுட்டு அம்மா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் நான் தலைக்கறிக்கு வந்து வேக வச்சுருந்தேன்ல, அதில் என்ன பண்ணிட்டேன்னா, இது ஆக்சுவலாக வந்து சின்ன தலைனா கறி வந்து டக்குன்னு வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் ஆகாது. பட் நான் வீடியோ எடுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நல்லா விசில் வச்சுட்டேன், ஒரு 6-7 விசில் வச்சுட்டே கறி பயங்கர சாஃப்டாக வெந்துருச்சு. எப்போவுமே கறி வந்து வெந்திருக்கணும், சாஃப்டாக வெந்திருக்கணும், பஞ்சு போல் இருக்கணும். பட் வந்து ஓரளவுக்கு அந்த கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து கம்மியாக சாப்பிட்டாலும் நமக்கு நிறையா சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். இப்படி பஞ்சு போல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 1 கிலோ சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு அது வந்து ஒன்றுமே தெரியாது. ஏன்னா வந்து அது வாயில் போடும்போதே கரைஞ்சி உள்ளே போயிடுமா, நமக்கு நிறைய சாப்பிட்டாலும் டக்குன்னு டைஜஸ்ட் ஆயிரும். ஆல்சோ வந்து நமக்கு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இன்றைக்கி அப்படி தான் ஆயிடுச்சு. இந்த தலைக்கறி கிட்டத்தட்ட 1.25 கிலோ. நானும் ஹஸ்பண்டு தம்பி வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டா, ஒரு 100 கிராம் அவன் சாப்பிட்ருப்பான். பட் எனக்கும் சரி அவருக்குமே வந்து இது என்னடி சாப்பிட்ட மாதிரியே தெரில, எதுக்கு இவ்வளோ சாஃப்டாக வந்து வேக வச்சுட்ட அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த தப்பை பண்ணக்கூடாது. பட் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. புளி ஊற்றலை நான் இந்த குழம்புக்கு, ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து புளி ஊற்றுறதை குறைச்சிக்கோப்பா அப்படின்னாங்க. சரி ஓகே நம்ம புளி ஊற்ற வேணாம்னு சொல்லி புளி ஊற்றாமல் செஞ்சுமே குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. தலை குழம்பு, குடல் குழம்பு, நண்டு குழம்புக்கெல்லாம் கொஞ்சோண்டு புளி ஊற்றணும் லாஸ்ட்டாக, அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பட் வந்து இந்த தடவை நான் புளி ஊற்றாமல் நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு எப்பவும் போல் சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றிட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நான் இந்த குழம்பை வந்து கொதிக்க விட்டுட்டேன். வேறு ஒன்றுமே பண்ணல, லாஸ்ட்டாக கருவேப்பிலை மட்டும் தாளித்து கொட்டினேன். பட்டு குழம்பு டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் வந்து இன்னொரு டைம் வந்து இதை வந்து ரெசிபி வீடியோவை நான் எடுத்து போகிறேன். தலை குழம்பு வந்து சீக்கிரமே எடுத்து பண்ணுறேன். தென் வந்து மேபி பேக்ரவுண்டில் வந்து என் பையன் அழுகிறது கேட்கலாம், கத்திக்கிட்டே இருக்கானுங்க 2 பேரும் சண்டை போட்டு. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பட்டை துண்டு மட்டும் நான் சேர்த்துருந்தேன், ஜஸ்ட்டு லைட்டாக மசாலா. ஒரு சில பேர் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அது இதுன்னு நிறைய மசாலா ஐட்டம்ஸ் வந்து சேர்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்படி சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நாக்கு வந்து அதுக்கே வந்து பழகி போயிடும். இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடணும், இப்படி சாப்பிட்டா தான் நமக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்குள்ளே நீங்களே உங்களை வந்து கொண்டு போயிடாதீங்க. அது ரொம்ப ஆக்சுவலாக வந்து செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க, எப்படி நீங்கள் டயட் மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் ஸ்கின் வந்து இவ்வளோ க்ளோவாக இருக்குது. ஸ்னேகா மேம் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். அவங்க கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சாப்பிட்ற சாப்பாடில் மசாலாஸ் எல்லாமே ரொம்ப கம்மி, உப்பு வந்து ரொம்ப கம்மி, சுகர் எடுத்துக்கவே மாட்டேன், புளிப்பு, காரம் எல்லாமே ரொம்ப மைல்டாக தான் நான் எடுத்துக்கிடுவேன், அதுதான் வந்து எங்களோட டயட்டே, மற்றபடி நாங்கள் எல்லாமே சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் அவங்கள பார்த்து நான் இதை கற்றுக்கலை. நான் எப்படின்னா, நான் கன்சீவாக இருக்கும்போது எனக்கு டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணது, நான் வந்து பயங்கர குண்டாக இருப்பேன், இப்போ இருக்கிற மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன். 2 பேபியுமே கன்சீவாக இருக்கும்போது நான் கிட்டத்தட்ட 80 kgக்கு மேலே இருந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு வந்து பிபி கொஞ்சம் கூடவே இருந்துச்சு. ஆல்சோ தைராய்டு ப்ராப்ளம் வந்து ப்ரெக்னன்சி தைராய்டு ப்ராப்ளம், இப்போ தைராய்டு இல்லை. ஸோ ப்ரெக்னன்சி தைராய்டு இருந்துச்சு, பிபி இருந்துச்சு.
இந்த 2 விஷயமே கொஞ்சம் வந்து மேஜரான ஒரு விஷயந்தான். ப்ரெக்னென்சியில் வந்து இருக்கக்கூடாது. பட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து உப்பு நீங்கள் சாப்பிடக்கூடாது, சுகர் எடுத்துக்காதீங்க, புளிப்பு, காரம் எல்லாமே கம்மி பண்ணி சாப்பிடுங்க, டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஆல்சோ பேபி மட்டும்தான் வெயிட் கூடணும், நீங்கள் வெயிட் கூடவே கூடாது. நல்லா சாப்பிடணும், ஆனால் நம்ம வெயிட் கூடக்கூடாதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க்கான ஒரு டாஸ்க்கு. பட் நான் வெயிட் கூடிக்கிட்டே தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு பேபிக்கு பயங்கரமாக வெயிட் கூடிச்சு. செகண்ட் பேபி கூட எனக்கு வெயிட் கூடலை. ஏன்னா செகண்ட் பேபிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் என்னை பார்த்துக்கிட்டேன். நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன், நான் தான் சமையல் பண்ணுவேன், எல்லாமே நான் தான் லாஸ்ட் வரைக்கும் பண்ணனால எனக்கு வெயிட் கூடலை. ஓரளவுக்கு ஒரு 3-4 கிலோ கூடிச்சு. ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து எனக்கு 20 kg கிட்ட கூடிச்சு. பயங்கரமாக டாக்டர் திட்டுவாங்க, நீங்கள் என்ன ஏம்மா இப்படி வெயிட் கூடுது உங்களுக்கு, சாப்பாடை கம்மி பண்ணுங்கள், குழந்தைக்கு வெயிட் ஏறுற மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பசிக்கு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வெயிட் ஏறதான் செய்யும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து பயங்கரமாக திட்டுனாங்க. ப்ரைவேட்டில் தான் ஃபுல் செக்கப் ப்ரைவேட்டில் தான் நான் பார்த்தேன். எல்லாமே எனக்கு 2 பேபிக்குமே ஒரே சிம்டம்ஸ் தான், ஒரே மாதிரி ரிப்போர்ட் வரும், குழந்தைங்க நல்லா இருக்காங்க, எல்லாமே எனக்கு நார்மலாக தான் இருக்கும். பட் பிபி மட்டும் எனக்கு ஹையாக இருக்கும். மற்றபடி சுகரு, உப்பு டெஸ்ட்டு அது எல்லாமே எனக்கு நார்மலாக தான் வரும். பட் பிபி ஹையாக இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். தைராய்டுக்கு நான் வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு டேப்லெட் போடுவேன், 50 mg டேப்லெட் போடுவேன். இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து ஏன் எனக்கு வந்து உப்பு, சுகரு இந்த லெவல் எல்லாமே எனக்கு நார்மலாக இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு தம்பிக்கு வந்து நான் ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் தான் டயட் வந்து அதாவது உப்பு எல்லாமே குறைச்சேன். பட் அவனோட எக்ஸ்பீரியன்ஸில் செகண்டு குழந்தைக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, கன்சீவாக நம்ம இருக்கோம் அப்படின்னு நான் தெரிஞ்ச உடனே நான் என்னோடய ஃபுட்டில் வந்து உப்பே போட மாட்டேன். உப்பு சுத்தமாக போட மாட்டோம். ஹஸ்பண்ட் உப்பு வேணால் தனியாக அவர் போட்டு சாப்பிட்டுப்பார். தம்பிக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தேன். ஸோ உப்பை சுத்தமாக குறைச்சிட்டே, புளி, காரம் எல்லாத்தையுமே குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த 10 monthஸில் பழகின பழக்கத்துக்கு வந்து தம்பி பிறந்துமே நான் ஒரு 3 monthஸ்க்கு அதை கண்டினியூ பண்ணேன். ஏன்னா வந்து டாக்டர் சொன்னாங்க, பிபி வந்து 3 monthஸ்க்கு வந்து பிபி, தைராய்டு எல்லாமே இருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நார்மல் ஆகும், நீங்கள் 3 monthஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி நார்மல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நார்மலாக டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லி நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணவும் எங்களுக்கு அந்த சாப்பாடு வந்து பழகிடுச்சு. சரி ஓகே, இப்படியே நம்ம கொண்டு போவோம். டேஸ்ட் இல்லாமல் இருக்காது. அதாவது நீங்கள் எப்படி கடையில் போனால் நல்லா காரமாக அந்த அரோமா மணக்க அந்த மசாலாஸ் அப்படி இருக்கே, அந்த மாதிரி நான் செய்யாமல் எல்லாமே மைல்டாக போடுவேன். பட் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும், நல்லாவே சாப்பிடுவோம். ஸோ அப்படி தான் நான் வந்து பழகுனது. அப்போ என் ஹஸ்பண்ட் என் கூட பழகுனது, அது இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். மேபி அதனால தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சான்னு கூட எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா உங்களுக்கு தெரியும், 85 kg to 60 kg வருது எவ்வளோ கஷ்டம். ஆனால் நான் ஒன்றுமே பண்ணலை. நான் டயட் இருக்கலை. டயட்னால் இந்த வெயிட் லாஸ்க்கு வந்து டயட் இருக்கணும், இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும், இவ்வளோ தான் ப்ரோட்டீன் சாப்பிடணும், இவ்வளோ தான் ஃபைபர் எடுத்துக்கணும், அப்படி இப்படின்னு பண்ணுறாங்களா. அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல. நான் வாக்கிங் போகல, நான் வந்து சுடுதண்ணி குடிக்கல, எதுவுமே நான் பண்ணலை. ஆனால் என் பையன் செகண்ட் பையன் பிறந்து ஒரு 1 இயரில் நான் கடகடன்னு வெயிட்டு குறைஞ்சேன். எல்லாருமே என்னை பார்த்து கேட்டாங்க, என்னாச்சு, ஏன் வெயிட்டு குறைஞ்சிச்சு, நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி பயமுறுத்துனாங்க. இவ்வளோ வெயிட்டு குறையக்கூடாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் 85 kgனா எவ்வளோ குண்டுன்னு இருப்பாங்க. நான் ஃபோட்டோஸ் கூட இனிமேல் நான் வீடியோஸை போடுறேன், என்னோடய ஓல்டு ஃபோட்டோஸை. ஸோ அவ்வளோ குண்டு என்னோடய ப்ளவுஸுலேருந்து என் ட்ரெஸ்ஸு, சுடி எதுவுமே எனக்கு வந்து இப்போ ஃபிட்டாகல. தொலைன்னு என் ட்ரெஸ்ஸுக்குள்ளே இன்னொரு ஆள் புகுந்துடலாம், அவ்வளோ லூஸாக இருக்குது என் ட்ரெஸ் எல்லாம். ஸோ வந்து இது வந்து இந்த வெயிட் லாஸ் ஆனதுக்கு ஒரு மேஜரான ஒரு விஷயம் ஒயிட் சுகர் கட் பண்ணது, தென் வந்து உப்பு குறைச்சது, மசாலாஸ் குறைச்சது, இதெல்லாம் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் இதைத்தான் பண்ணேன். இதை பண்ணதுக்கப்புறம் எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒருவேளை இதனால தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட்குள்ளே போவோம்ல, அப்படி தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து இதுதான் வந்து நடந்துச்சு. நான் வந்து அதுலேருந்தே இதை கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். சாரி, என் பையன் வந்து அழுதுட்டு இருந்தா, ஸோ அவனை போய் சமாதானப்படுத்திட்டு திருப்பி வந்திருக்கேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து ஏதாவது என்னடா பேசலாம், நம்ம இப்படி ஆயிடுச்சே வீடியோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ தம்பி வந்து தூங்கிட்டான் பாருங்களேன். அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான், நான் போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அவன் அப்படியே படுத்து தூங்கிட்டான். அந்த சாப்பிட்ட மயக்கம், அந்த தலைக்கறி சாப்பிட்ட மயக்கம். சரி ஓகேன்ட்டு அவனை அதுக்கப்புறமா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். பட் அவனை தூக்கி வந்து கட்டிலில் போட்டு ஃபேனெல்லாம் வச்சுட்டு தான் நான் வந்து திரும்ப வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி தான் நான் வெயிட் குறைச்சது வந்து நிறையா பேர் என்னை பார்த்து கேட்டாங்க, இப்படி திடீர்னு இவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்னு நிறையா பேர் கேட்டதுக்கு நான் வந்து சும்மா சொல்லுவேன், எனக்கு தெரியலை, அதுவாக தான் ஆச்சு அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவேன். பட் நான் என் லைஃப்பில் இந்த 3 years 4 yearsஸாக நான் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் என்னென்னா,
உப்பு குறைச்சது, சுகர், ஒயிட் சுகர் சுத்தமாக எடுத்துக்க மாட்டேன். எப்போயாவது இந்த பாயாசம் குடிக்கிறப்ப, இல்லாட்டி வேறு யாராவது வீட்டுக்கு போகிறப்ப டீ, காஃபி குடுப்பாங்கள்ல, அப்போ வந்து நம்ம அவங்ககிட்ட கேட்க முடியாது. எனக்கு ஒயிட் சுகர் வேணான்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்போ ஒயிட் சுகருக்கு சாப்பிட்றது. தென் வந்து இந்த மசாலாஸ் எல்லாமே கம்மி பண்ணது. அது ஒரு ரீசனாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி யாராவது என் வீடியோ பார்க்குறீங்கன்னா, அது ஆமான்னா ஆமான்னு கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். எல்லாருமே சாப்பாடில் வந்து உப்பு குறைச்சிருங்க, மசாலாஸ் குறைச்சிருங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். இந்த வீடியோ எடுத்தது வந்து திருக்கல்யாணத்துக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. நாங்கள் அதுக்கப்புறம் திருக்கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி இருந்து நான்வெஜ் எடுக்காமல் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ அவ்வளோதான் இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட இந்த என்ன சொல்கிறது, இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் ஒரு வீடியோ நீ போஸ்ட் பண்ணுற பார்த்தியா அப்படின்லாம் நினைக்காதீங்க. குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. என் குழம்புல இவ்வளோ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த கறியில் இருக்கிற எண்ணெய் தான் பிரிஞ்சு வரும். மற்றபடி நான் எண்ணெய் தனியாலாம் ஊற்ற மாட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்படி ஒரு மிஸ்டேக் ஆகும்னு நான் நினைக்கல. அதனால் இப்படி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன்னு நான் நினைக்கல. ஸோ இனிமேல் இந்த மிஸ்டேக் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் சீக்கிரமே மானிஸ்டேஷன் ஆக முடியும். ஸோ இது எல்லாமே சீக்கிரமே நடக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று வந்து நான் லைவ் போடணும்னு ஆசைப்பட்றேன். பட் வந்து எப்படி போடணும், என்ன பண்ணணும்னு இன்னுமே சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு ப்ராப்பரான ஒரு லைவாக இருக்கணும், எல்லாருமே பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கண்டிப்பாக என்னோடய வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கலை, இது இப்படி இருக்குது, நல்லா இல்லை அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு போங்க நம்ம வீடியோவை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மிஸ்டேக் இல்லாமல் நான் பண்ணுறேன். டாடா, பை பாய்.